உங்களோட எக்ஸாம் டைம்ல நீங்க எழுதவே கஷ்டப்படுறப்ப ஒரு பேய் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதி கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது பாபுவோட வீடு. பாபு எப்பவுமே ரொம்ப நல்லா படிப்பான். ஸ்கூல் விட்டு வந்து டெய்லி எழுதுவான், படிப்பான், ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான். இப்படி அவன் எக்ஸாம் காண்டி படிச்சுக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு அவன் காய்ச்சல் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டான். அவனால படிச்சதெல்லாம் ரிவிஷன் கூட பண்ண முடியாம அப்படியே இருந்தது. இதனால அழுக ஆரம்பிச்சான். ஐயோ, நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு சொல்லி மாசம் ஃபுல்லா உட்காந்து படிச்சு கடைசி நேரத்துல இப்ப உடம்பு சரியில்லாம போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இத சொல்லி அழுதுகிட்டு இருந்தான். அப்போ இத ஜன்னல் வழியா ஒரு பேய் பார்த்தது. அது மரத்துல தொங்கிட்டு இருக்கும் தலைகீழா. அந்த பேய் அவனோட வீட்டு பக்கத்துல ரொம்ப வருஷமா இருக்கு. இவன் அழுகிறத பார்த்து அந்த பேய் சிரிச்சது. அவ என்னன்னு திரும்பி பார்க்கிறப்போ அது டபால்னு தப்பி கிட்ட வந்து நின்னது. நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ கஷ்டப்பட்டு படித்தது எனக்கு தெரியும். நான் டெய்லி அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ பரீட்சை எழுத போ, நான் உனக்கு உதவுறேன். இது சொன்னதும் அவன் சிரிக்கிறான். எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்துருக்கிறான். இப்போ எல்லாரும் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனா அவனுக்கு உடம்பு முடியாததுனால அவனால எழுத முடியாம தப்பிக்கிறான். அப்போ அவன் கண்ணுக்கு மட்டும் அந்த பேய் தெரிஞ்சது. இப்போ அது பேப்பர் எடுத்து பேனாவை எடுத்து எழுத ஆரம்பிச்சது. யாரு கண்ணுக்கும் அந்த பேய் தெரியல. அவன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சது. இப்போ பேனா அதுவா நகண்டு பறிச்சு எழுதி முட்டிக்க அவன் சந்தோஷப்படுறான். அவனும் அன்னைக்கு கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான். மறுநாள் ஃப்ரெண்டு கேட்குறான், டேய், உடம்பு முடியலன்னு சொன்ன, எப்படி பரீட்சை எழுதுன? அப்போதான் அவன் தனக்கு ஹெல்ப் பண்ண அந்த எக்ஸாம் பேயை பத்தி சொல்றான். அது அந்த மரத்துல தான் இருக்குன்னு காமிச்சிட்டு மறுநாள் எக்ஸாம் பை இருக்கிற மரத்துக்கிட்ட போய் நிறைய சாக்லேட்ஸ் ஃபுட்ஸ்ன்னு வச்சு அந்த பேயை கும்பிடுறான். இந்த பாரு எக்ஸாம் பை, நாளை எக்ஸாமுக்கு நான் படிக்க மாட்டேன். நீ தான் வந்து எனக்கு எழுதணும், ஓகேவா? நாளைக்கு வந்து கூட்டு போறேன் சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ மரத்துல இருந்து எக்ஸாம் பை வந்தது.
நீ படிக்காம இருப்ப, நான் உனக்கு எக்ஸாம் எழுத வரணுமா? உனக்கு இருக்கு. சொல்லிட்டு சாக்லேட்டை மட்டும் பேய் எடுத்துக்கிட்டு இப்போ காலையில விடிஞ்சதும் அவன் பேய கூப்பிடுறதுக்காக வர்றான். எக்ஸாம் பேய் வா, நம்ம 2 பேரும் ஒண்ணா சைக்கிள்ல போலாம், போய் எக்ஸாம் எழுதுவோம். இப்ப அவன் கூப்பிட்டதும் அவனுக்கு ஒரு சிரிப்பு சத்தம். மேல பார்த்தா பேய் தலைகீழா தொங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ அது கீழே குதிச்சு வந்தது. நீ படிக்க மாட்ட, ஆனா நான் உனக்கு எக்ஸாம் எழுதி தரணுமா? யார் நல்லா படிக்கிறாளோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் எக்ஸாம் எழுதி தருவேன். புரியுதா? அப்ப எனக்கு உனக்கு இதுதான். அடிக்குது அது. நல்லா படிங்க, தினமும் படிங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் கண்டிப்பா வருவேன்.